உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? நான் எதுக்கு ஸ்டேஷன் வரணும்? என் மேல யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? நாங்க தான் கொடுத்தோம். எஃப்ஐஆர் போட்டாச்சு. வாரண்ட் கையில இருக்கு. வளகாப்புல பண்ண முடியாது. வாங்க. சரி டேய் உட்காரடா. இன்ஸ்பெக்டர் சார், நான் சந்தோஷோட அட்வொகேட். வாங்க உட்காருங்க. வணக்கங்க. சார், சந்தோஷ் எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவர் என்ன ஹோட்டல்ல ரூம் போட்டா வச்சிருப்போம். லாக்அப்ல தான் வச்சிருக்கோம். பாருங்க. ஐயோ சந்தோஷ், சந்தோஷ் பாட்டி, சந்தோஷ பாருங்க பாட்டி. சந்தோஷ். அம்மா வாங்கம்மா வாங்க. அப்படி நீங்க வந்தது பாத்துட்டு போறதுக்கு இது ஒன்றும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன். நாங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் யார் வந்தாலும் பார்க்க முடியும், பேச முடியும். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? மாப்பிளைய நீங்க கைது பண்ணிட்டு வந்ததே தப்பான விஷயம். இதுல வர பார்த்து பேசக்கூடாதுன்னு வேற சொல்றீங்களே, என்ன சார் நியாயம்? வக்கீல் சார், இன்வெஸ்டிகேஷன் முடியறதுக்கு முன்னாடி குற்றவாளியை பிரெயின் வாஷ் பண்றத போலீஸ் அலோவ் பண்ணாது. அது உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர், என் கிளையண்ட் என்ன பண்ணிட்டாருன்னு இப்ப அவர் குற்றவாளின்னு சொல்றீங்க? என்ன சார் பேசுறீங்க? ஒரு பொண்ணை ஏமாத்தி புள்ள கொடுத்துருக்காம, அதுவும் அவன் குழந்தை தானே டிஎன்ஏ டெஸ்ட்ல புருவாயிருக்கு. எஃப்ஐஆரும் போட்டாச்சு. இதுக்கு மேல அவரை பெயில் எடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இது பாருங்க ஐயா, தயவு செஞ்சு உண்மை என்னன்னு நல்லா தெரிஞ்சுட்டு பேசுங்க. எங்க மாப்பிள்ளைக்கு கண்ணு தெரியாத போது அந்த சண்டாளி பாவி மாயா எங்க செல்வி மாதிரி குரலை மாத்தி பேசி எங்க மாப்பிள்ளைய ஏமாத்தி அவர் குழந்தைக்கு தாயா இருக்கா. இது அவ மட்டும் இல்லைங்க, அந்த குடும்பமே சேர்ந்து செஞ்சாதீங்க. இந்த பாருங்க இன்ஸ்பெக்டர், அவங்க சொல்றதெல்லாம் பொய். தயவு செஞ்சு அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நான் வேணும்னா உங்களை நம்பலாம், சட்டம் அவங்களதான் நம்பும். நானே இந்த மாதிரி கேஸ இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். இன்ஸ்பெக்டர், அப்ப அவருக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது அவரை ஒரு குடும்பமே சேர்ந்து ஏமாத்தி இருக்கு. சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏமா, கண்ணு தெரியாதவன் செஞ்சா அது கொலை இல்லையா? கண்ணு தெரியாதது ஒரு குறைபாடு, அவ்வளவுதான். தப்பு தப்பு தான். அதுக்காக தனி சலுகைலாம் சட்டம் கொடுக்காது. இன்ஸ்பெக்டர் சார், இது கிளியரான 420 கேஸ். அதுக்கு ஈபிகோ செக்ஷன்ல. சார் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இது அந்த பொண்ணு கைப்பட எழுதி கொடுத்த எஃப்ஐஆர் ஸ்டேட்மெண்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த நான் பெயினபிள் வாரண்ட்டும் உள்ள இருக்கு. குற்றவாளியும் குற்றத்தை ஒத்துக்கிட்டான். அப்புறம் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லா டாக்குமெண்ட்டும் இதுக்குள்ள இருக்கு. என் கடமையை தான் நான் செஞ்சேன். சும்மா என்கிட்ட வந்து கத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், அவரை பார்த்து 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன் இன்ஸ்பெக்டர் சார். இங்க பாருமா, இந்த மாதிரி ஒவ்வொரு தரப்புல ஒவ்வொன்னு சொல்ற பட்சத்துல எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்க 48 மணி நேரத்துக்கு அக்யூஸ்ட யாரும் பார்க்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. அதுவும் நான் பெயிலபிள் வாரண்ட் வேற இருக்குமா. இதுக்கான அதிகாரம் சத்தியமே என்கிட்ட கிடையாதுமா. வேணும்னா உங்க வக்கீல்கிட்ட கேட்டு பாருங்க. நான் பெயில் வாரண்ட் வாங்குற அளவுக்கு இது ஒன்றும் கிரிமினல் குற்றம் இல்லையே. அது என்ன கேட்டா எனக்கு என்ன சார் தெரியும்? கோர்ட்ல போய் கேளுங்க. மாப்பிளைக்கு ஒண்ணு ஆகாது, அழாத. கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சாட்சி எல்லாம் இவருக்கு எதிராதாமா இருக்கு. சந்தோஷ், சார், அப்ப நாங்க சந்தோஷ்ட பேச முடியாதா? சார் நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசிங்க சார். இப்ப கிளம்புங்க ப்ளீஸ். என்ன தம்பி, நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்கு. நிச்சயமா சந்தோஷம் வெளியே கொண்டு வருவேன், நான் பாத்துக்கிறேன். வாங்கம்மா போலாம். எனக்கு சந்தோஷ ப்ளீஸ் கம். அடி அழாத மாமா, சந்தோஷ பாக்காத வந்து வரு. நீ போமா, நீ போமா, சொல்றேன் போ. கவலைப்படாதம்மா. ஹாய் நந்தினி. ஹாய் கிருஷ். யா, சொல்லு கிருஷ். என்ன சொல்லுங்கற? டுடே இஸ் ஃப்ரைடே. ஆமா, அதுக்கா? நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? என்ன நந்தினி, இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டியா? நம்ம 6 o'clock இல்ல 4 மணிக்கே கிளம்புறோம். அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் நானே வந்தேன். ஐயோ, ஓ மை காட். என்னாச்சு? சாரி கிருஷ், நான் சுத்தமா மறந்துட்டேன். வாட்? ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி கிருஷ். இன்னைக்கு என்னால வர முடியாது. தயவு செஞ்சு மன்னிச்சிடு. வாட் இஸ்? ஆர் யூ கிடிங் மீ? என்ன
ஜோக் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல கிரிஷ், நிஜமா தான் சொல்றேன். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ரிலேஷன்ஸ்லாம் வராங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து டின்னருக்கு போறோம். இது எங்க அப்பாவோட பிளான். அதனால என்னால எதுவும் செய்ய முடியாது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி கிரிஷ். என்னது இது? நம்ம இவகிட்ட விளையாடுறோமா இல்ல இவன் நம்ம கிட்ட விளையாடுறாளா? சாரி கிரிஷ், தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத. என்னால வர முடியாது. பட் இன்னொரு நாள் நிச்சயம் உங்க அம்மாவை நானே வந்து பாக்குறேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி கிரிஷ். நந்தினி, என்ன விளையாடுறியா? ஒரு டின்னருக்கு உன்னால போக முடியாதுன்னு இவ்வளவு வருத்தப்படுற? நான் அங்கே எங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி அவங்கள 6 o'clock ஃபிளைட்ல இங்க வர வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் இங்க வர வச்சிருக்கேன். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்கன்னு சொல்லி அப்படி நான் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். நந்தினி, எங்க அம்மாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு நீ வருவன்னு அவங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். நீ திடீர்னு இப்படி வரமாட்டான்னு சொன்னா சத்தியமா சொல்லு, நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? எங்க அம்மா முதல்ல ஒரு பொண்ணை பார்க்கணும்னு விருப்பப்பட்டிருக்காங்க. நீ வரல நிச்சயம் முடிவு பண்ணியிருந்தா அது அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல. திடீர்னு இப்படி வந்து சொன்னா what does it mean? இல்ல கிரிஷ், அது அன்னைக்கு கூட பப்புக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல. என்னோட எல்லா விஐபி ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நின்னேன். இன்னைக்கு என்னோட அம்மா, சொந்தக்காரங்க, இவங்க எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்த போறியா? why are you doing this to me, நந்தினி? ஏன் இப்படி அவமானப்படுத்துற? என்ன நீ அவ்வளோ கெட்டவன்னு நினைச்சிட்டல்ல? நான் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தரேன். நீ அவங்க கிட்ட சொல்லிடு. இந்தா. கிரிஷ், நோ நோ ப்ளீஸ். நான் என்ன உன் வீட்டு பார்ட்டிக்கு வரக்கூடாது நான் சொல்றேன். என் நிலைமை அப்படி, அதான் முடியாதுன்னு சொல்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு மனசு உடைக்கிறது நல்லா இல்ல நந்தினி. ஓகே, இந்தா, நீ எங்க அம்மா கிட்ட சொல்லிடு. ஐயோ கிரிஷ், உங்க அம்மா கிட்ட நான் என்னன்னு பேசுவேன்? விடு நந்தினி, நான் உன்னால மறுபடியும் எல்லாத்துக்கிட்டையும் அவமானம் பண்ணணும்னு எழுதியிருந்தா நான் என்ன பண்றது? சரி, பர்த்டே பார்ட்டிக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல? யா. சரி, ஓகே. அங்க எவ்வளவு நேரம் ஆகும்? மேபி ஒரு மேக்ஸ் 2-3 hours. அவ்வளவுதானே? யா. இங்க பாரு, நான் உன்னை நம்பி ரிஸ்க் எடுத்து வரேன். என்ன திரும்ப பத்திரமா வீட்ல கொண்டு போய் சேர்க்கணும். அது உன் பொறுப்பு. ஓகே? ஷியோர் நந்தினி, ஐ ப்ராமிஸ். நான் உன்னை வீட்டு வாசல்லையே இறக்கி விட்டுறேன். ஓகே? சரி. இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock பாப்போம். தேங்க் யூ so much நந்தினி. ஓகே, பார்க்கலாம். பாய். இந்த பஞ்சவர்ண கிளி இன்னைக்கு எஸ்கேப் ஆயிடுவான்னு நினைச்சிட்டேன். நல்ல வேலை, எப்படி ஒத்துக்கிட்டா. தல, யோ மணி, வாயா. போ தல. நம்மளை கழட்டி விட்டுட்டு ஃபிகரை மட்டும் பாட்டிக்கு அழைச்சிட்டு போறியா? அடுத்த தடவை பாட்டிக்கு போனா என்னையும் கூட கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னேன். இப்படி நம்மளை கழட்டி விட்டு உனக்கு பிடிச்ச பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போறியா? என்னெல்லாம் மறந்துட்டல. தயவு செஞ்சு இனிமே பேசாத. டேய் மணி, உனக்கு எப்படி நான் இதெல்லாம் சொல்லி புரிய வைப்பேன்? தல, இந்த மணியை நீங்க பாட்டி கூப்பிடல, என்கிட்ட பேசாதீங்க தல. டேய் மணி, கோச்சுக்காதடா. இது மணி பார்ட்டி இல்ல, இது என்னோட தனி பார்ட்டி. சும்மா சொல்லாத தல, நான் எல்லாத்தையும் கேட்டேன். உங்க அம்மாவுக்கு பர்த்டே தானே சொன்னீங்க. அம்மாவா? டேய், அம்மாலாம் சும்மாடா. இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு பர்த்டே இல்ல, ஆட்டுக்குட்டிக்கு பர்த்டே இல்ல. என்ன தல சொல்ற? இவளை விட ரதி, மேனகா எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். இவ ஒருத்தி என்னை எவ்வளவு கலாச்சிட்டா தெரியுமா? தல, அவ நம்ம நந்தினி தல. அவ அப்படிலாம் பண்ண மாட்டா தல. டேய், அவ நம்ம நந்தினி இல்ல, இன்னில இருந்து அவ ஏன் நந்தினிடா. இன்னில இருந்து அவ நான் சொல்ற பேச்சு தான் கேட்பா, நான் சொல்றதுதான் செய்வா. தல, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. உனக்கு இதெல்லாம் புரியாம இருக்கிறது தாண்டா நல்லது. இன்னைக்கு நைட் பார்ட்டி எனக்கும் நந்தினிக்கும் மட்டும்தான். என்ன தல சொல்றீங்க? அவ கூட இன்னைக்கு நைட்டு வெறும் நைட் இல்ல மணி, ஒரு ஃபர்ஸ்ட் நைட் மாதிரின்னு வச்சுக்கோவேன். நம்மள அசால்ட்டா ஒருத்தி யூஸ் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போகணும்னு நினைச்சா அவளை நம்ம சும்மா விடலாமா சொல்லு? தல, நான் அவளை இன்னைக்கு நைட்டு
நீ என்ன சொல்ற மணி? நான் சொல்றதுல எந்த தப்பு இல்லை தானே மணி? இது நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு பெரிய பார்ட்டியா வைக்கிறேன். என்ன? ஓகே. ஃபைல்ஸ் எல்லாம் மெயில் பண்ணிடுங்க, மீட்டிங்ல பாத்துக்கலாம். சரி. ஐயோ 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 ஐயோ, எல்லாம் போச்சே எல்லாம் போச்சே. என்னடா உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? என்ன விஷயம்? வர வர அந்த கிருஷி பையிலும் சிம்பு, சல்மான் கான், அனிருத் மாதிரி ஆயிண்டே போறானா? டேய் என்னடா சொல்ற? திங்கள் முதல் வெள்ளி வரை அவன் பொண்ணுங்க கூட சுத்துறான். வெள்ளி முதல் திங்கள் வரை பொண்ணுங்க அவனை சுத்துறதுங்க. சுத்திட்டு போட்டுண்டா, அதை விட்டு தொலையேன். அது எப்படின்னா விட முடியும்? அவனை மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு அமையலேங்கிற வயிற்றுச்சல் ஒரு பக்கம், நமக்கு தெரிஞ்ச பொண்ணு அந்த வேஷம் போற நாதாரி பின்னாடி இப்படி சுத்துறதுன்னு கடுப்பு இன்னொரு பக்கம். பாவம் நந்தினி அவனை நம்பி சும்மா கோவிலில் மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி மேன்னு அவன் பின்னாடியே சுத்தின்னு இருக்கா. ஏய் அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதுக்கு இல்லைண்ணா, நந்தினி மாரி ஒரு நல்ல பொண்ணு அவன் பின்னாடி சுத்துற அளவுக்கு அவன் ஒருத்தும் இல்லை, அவன் நல்லவனும் இல்லை. அவ இதெல்லாம் தெரிஞ்சு செய்கிறாளா இல்லை தெரியாம செய்கிறாளான்னு தெரியல. ஆனால் அவ என்ன செஞ்சாலும் உங்களை வெறுப்பேத்தி லவ் பண்ண வைக்கத்தான்னா அவ இதெல்லாம் செய்கிறா. வேணும்னா நீங்கள் கடைசியாக ஒரு வாட்டி அவகிட்ட போய், இந்த பாருமா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தனா உன் மேலே லவ் வராது, காண்டு தான் வரும்னு எடுத்து சொல்லி பாருங்களேன். டே அறிவு கிட்டவனே, நேத்து உன் கண்ணு முன்னாடி தானே அவகிட்ட அந்த மாதிரி டிபி எல்லாம் போடாதன்னு சொன்னேன். அதுக்கு பதிலுக்கு என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போனான்னு பார்த்தல. அந்த கிறிஸ்டியன் நாதாரி குடிகார பையன், அவன் மூஞ்சி ஆவணும். பணத்தை தவிர அவன்கிட்ட வேற என்னடா இருக்கு? அவன்லாம் ஒரு ஆளுன்னு இவளும் கூட சுத்திக்கிட்டு இருக்கான். டேய் அவன்லாம் கேரக்டரே இல்லாதவன்டா, பச்சை பொறுக்கி. டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்தாவா பெஞ்ச் கார்ல வந்துட்டா வாழ்க்கை ஃபுல்லா அவளை வச்சு காப்பாத்திடுவானா? ஏன்னா இதெல்லாம் என்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன், நேரா அவகிட்டயே சொல்லி புரிய வைக்கலாமே. என்ன டேய், என் நெத்தில என்ன இழிச்ச வாங்கி எழுதி விட்டிருக்கா? இல்ல அவதான் ஒன்னும் தெரியாத பாப்பாவா? நீ என்ன லவ் பண்ணலனா அவன் ப்ரொபோசல் ஏத்துப்பேன்னு அவ்வளவு தெளிவா சொல்றா. ஒரு பேச்சு கூட அப்படி சொல்லாமடா. அது உங்களை வெறுப்பேத்துறதுக்காக சொல்லியிருக்கலாம்னா. அதான் நான் வெறுப்பாயிட்டனே. வெறுப்பேத்த மனசுல காதல் வருமா? இது வரைக்கும் அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு வெல்விஷரா, மனசார நல்லது மட்டும் தான் நினைச்சிருக்கேன். என்ன நீ வெறுப்பேத்துறதுக்காக உன்னையே நீ தாழ்த்திக்காத. அவெல்லாம் ஒரு பக்கா ஃப்ராடு, அவன் கூடலாம் சுத்தாதுன்னு சொல்லியும் பார்த்துட்டேன், திட்டியும் பார்த்துட்டேன். இதுக்கு மேலே ஒரு பொண்ணு நம்ம சொல்ற பேச்சு கேட்கல, மதிக்கல, இப்படிதான் இருப்பேன்னு இருந்தான்னு வச்சுக்கவேன். அப்ப அதெல்லாம் அவன் தெரியாம செய்யலடா, தெரிஞ்சே தான் செய்யறான். என்னடா சொல்றேன்? அவ இஷ்டம்பா, அவ என்ன வேணா செஞ்சுட்டு போட்டுன்னு சொல்றேன். அவளுக்காக சொல்லி சொல்லி நான் நொந்து போயிட்டேன்னு சொல்றேன். அவ எக்கேடு கேட்டாலும் இனிமே எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றேன். அவ்வளவுதான்டா, இனிமே அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என்னடா டப்புன்னு இப்படி சொல்லிட்டேல்? ஏய் இன்னொரு வாட்டி அவளை பத்தி என்கிட்ட ஏதாவது பேசணும்னு வந்த உன்னை கொன்னு போட்டு. என்னண்ணா நீங்களே இப்படி சொல்லலாமா? நீ நைட்டு கிறிஸ்டி ஆத்துல ஹவுஸ் பார்ட்டியா, நந்தினியும் அவன் கூட போறாளாம். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலண்ணா. டேய் நீ என்ன ஜிபிஎஸ் சேட்டலைட்டா? அவ எங்க போறா அங்க போறான்னு எனக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு வாட்டி அவ பேரை கூட என் முன்னாடி சொல்லக்கூடாது. சொன்னன்னு வையே உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன வெறுப்பேத்துறாளாம் இடியட். தேவ் அவர் பசி தாங்க மாட்டாரு. சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல பாட்டி. ஒண்ணு ஆகாது. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க செல்வி, அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். வக்கீலையா, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், அவர் எந்த தப்பும் செய்யல. படுபாவி பயலுங்க, என் பேத்தியோட வளகாப்ப கூட நடத்த விடலைங்க ஐயா. இவ்வளையே வக்கீலையா, என் பேத்திய கொலை பண்ண கூட முயற்சி பண்ணிருக்காங்க. மாப்பிள்ளை மேல அபாண்டமா பழிய சுமத்தி கைது பண்ண வச்சிருக்காங்க. ஐயா, அந்த நாசமா போடவங்க சொல்றதெல்லாம் போய் நீங்க தான் எப்படியாவது நிரூபிக்கணும் வக்கீலையா. நிரூபிக்கலாமா? நிச்சயம் நிரூபிக்கலாம். அதுக்கான பாதி ப்ரூஃப் அர்ஜுன் கிட்ட தான் இருக்கு. ஆனா இப்போ உங்க மாப்பிள்ள அரெஸ்ட் ஆயிருக்கிறது சொத்து பிரச்சனையால இல்ல, குழந்தை பிரச்சனையால. அவங்க தான் உங்க மாப்பிள்ள மேல ஃபர்ஸ்ட் கேஸ் போட்டிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்டும் அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. ஐயோ இருந்தா என்ன சார், அவ எங்க மாப்பிள்ளைய ஏமாத்தி தானே கர்ப்பமானா. அந்த மாயை என் பொண்ணு மாதிரியே குரல் எல்லாம் மாத்தி பேசியிருக்கா வக்கீல் சார். இதெல்லாம் பெரிய பித்தலாட்டம் இல்லையா? பித்தலாட்டம், பொய், இதெல்லாம் குடும்ப பிரச்சனைமா. இது மேல எல்லாம் அஃபென்ஸ் கிடையாது. சார் என்ன சொல்றீங்க? அப்ப என்ன கொல்ல முயற்சி பண்ணது, என் புருஷனை ஏமாத்தினதெல்லாம் தப்பு இல்லையா? இங்க பாருங்கம்மா, கொலை நடந்தா மட்டும்தான் கிரிமினல் அஃபென்ஸ்.
குடும்பத்துல நடக்கிற வெட்டுக்குத்து அடிதடி இதெல்லாம் கன்சியூமர் கோர்ட்டுக்கு தான் போகும். அதனால இந்த கேஸ கோர்ட்டுக்கு கொண்டு போனா இழுத்தடிப்பாங்க. முடிக்கிறதுக்கு மினிமம் 5 வருஷமாவது ஆகும். ஐயோ வேண்டாம் சார், எனக்கு என் சந்தோஷ் இப்பவே வேணும். அவர் மேல எந்த தப்பும் இல்ல சார். அவர்கிட்ட சொல்லாதது என்னோட தப்பு தான். வேணும்னா நான் ஜெயிலுக்கு போறேன். அவரை விட்டுட சொல்லுங்க வக்கீல் சார். ஐயோ அம்மாடி. இத பாருமா, இது ஜெயிலுக்கு போற அளவுக்கு பெரிய குற்றம்லாம் கிடையாது. அவங்க தரப்புல மாயாவோட குழந்தைக்கு சந்தோஷ் தான் அப்பான்னு சொல்றாங்க. ஐயோ அதுக்கு ப்ரூஃபா டிஎன்ஏ டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்களா? அப்புறம் ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க சார். மாயா சொல்றது ஒன்னும் பொய் இல்லையே. அந்த குழந்தைக்கு அப்பா சந்தோஷ் தானே? அத சொன்னேனே வக்கீல் ஐயா, அந்த சண்டாளி மாயா எங்க மாப்பிளைய ஏமாத்தி கர்ப்பம் ஆயிட்டா. இது எந்த வகையிலங்க நியாயம்? அம்மா எமோஷனல் ஆகாதீங்க. சட்டம் எமோஷனுக்குலாம் இடம் கொடுக்காது, உண்மைக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கும். நீங்க சொல்லுங்க செல்வி, மாயா வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா சந்தோஷ் தானே? சொல்லுங்க செல்வி. ஆமா சார். அப்போ வேற வழியே இல்ல. என்ன சொல்றீங்க வக்கீல் சார்? சண்டைக்காரன் கால்ல விழுறத விட சாட்சிக்காரன் கால்ல விழுந்துருங்கன்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க ஐயா? செல்வி போய் மாயா கிட்ட பேசணும், நேரடியா பேசணும். அவகிட்டயா என்ன பேசுறீங்க? அவ மனசாட்சியே இல்லாத மிருகம். என் பேத்திய கொலை பண்ண பாத்திருக்கா. மாசமா இருக்கான்னு கூட பார்க்காம இவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கா அவ. இத பாருங்க ஐயா, என் பேத்தி சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்ச குடும்பம் அது. அந்த கேவலமானவங்க கிட்ட போய் கள்ளக்கபடம் இல்லாத என் பேத்திய போய் பேச சொல்றீங்களே, நியாயமா? அதெல்லாம் முடியாது வக்கீல் ஐயா. இத பாருங்க, சட்டப்படி உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. அது போதும் எங்களுக்கு. உங்க மருமகனை இன்னும் 2 நாள்ல ரிமாண்ட் பண்ணிட்டா பரவாயில்லையா? 2-3 வருஷம் உள்ள தூக்கி போட்டுட்டாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. ஐயோ என்ன என்ன சொல்றீங்க வக்கீல் சார்? இங்க பாருங்கம்மா, நானும் ஒரு குடும்பஸ்தனா தான் பேசுறேன். அவங்களோட இன்டென்ஷன்லாம் சந்தோஷ தூக்கி உள்ள போடுற மாதிரி எனக்கு தெரியல. சந்தோஷ் ஜெயிலுக்கு போறது அவங்களுக்கு எந்த லாபமும் இல்ல. அப்ப அவங்க என்னதான் எதிர்பார்க்கறாங்க சார்? அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் இந்த விஷயத்தை அவங்க செல்வி கிட்ட மட்டும் தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன் சார் அப்படி? ஏன்னா அவங்க ஏதோ ஒன்ன எதிர்பார்க்கறாங்க. செல்வி போய் அது என்னன்னு கேட்கணும். அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும். சந்தோஷ் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க செல்வி போய் அவங்க கிட்ட பேசினாதான் என்ன ஏதுன்னே தெரியும். வக்கீல் சார், வேற வழியே இல்லையா? பொண்ணு வேற மாசமா இருக்கா. அவளுக்கு இந்த நேரத்துல இந்த கஷ்டம் எல்லாம் தேவையா? நாங்க வேணா போய் பேசி பார்க்கட்டுமா? நீங்க போனா சண்டை தான் வரும், செல்வி போனாதான் பதில் வரும். அப்பதான் சந்தோஷ சீக்கிரம் வெளியில எடுக்க முடியும். செல்வி, நீங்க போங்க செல்வி, நாங்க உங்க கூட இருக்கோம். வேற வழியே இல்ல செல்வி. என்ன பேசணும் வக்கீல் சார்? ஐயா, அந்த கொலகார கூட்டத்துக்கிட்ட என் பேத்திய நான் தனியா அனுப்ப மாட்டேங்க. பாட்டி, நீங்க அமைதியா இருங்க. சந்தோஷ்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என் சந்தோஷ் வேணும், இப்பவே வேணும். நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க சார். என் சந்தோஷ்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஐயோ